டிக்கெட் டு ஃபினாலோட முதல் டாஸ்க்ல அதிரடியாக சுபிக்ஷா அவர்கள் வந்து வெற்றி பெற்றுள்ளார் அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரோமோலே வந்து காமிச்சிட்டாங்க. ஸோ இந்த டாஸ்க்கை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, ரொம்ப தரமான ஒரு டாஸ்க். அதாவது கடந்த கால சீசனில் வந்து அதே சேம் லைக் அதே பேட்டர்ல இந்த டாஸ்க் வந்துருக்கு. கடந்த காலங்களில் வந்து மேலே கையை அந்த பலூன் அந்த லைட்லாம் வந்து கையை வச்சுக்கிட்டே இருக்கணும், கையை அசைச்சா கூட டப்புன்னு வந்து லைட் ஆஃப் ஆகிடும், இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். சேம் லைக் அதே பேட்டர்னில் வந்து மேலே ஒரு கட்டையை வச்சு கட்டியிருக்காங்க, கீழே ஒரு கட்டை இருக்குது. ஸோ ரெண்டு கட்டையிலுமே காலை இந்த கீழே கால் ரெண்டு காலையும் வச்சிருக்கணும், மேலே ரெண்டு கையை பிடிச்சிருக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட பாடி தான் வந்து இதை வந்து பேலன்ஸ் பண்ண போகுது. அப்படி இருக்கும் பொழுது இது வந்து இப்போ கொஞ்சம் ஒரு குண்டாக இருக்காங்க பார்த்தீங்களா, இது பாடி ஷேமிங் கிடையாது, கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்காங்களா. இப்போ நான் கூட கொஞ்சம் குண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கவங்களால இதை வந்து இது பண்ணி நிற்க முடியாது, சஸ்டெயின் பண்ணி அந்த இடத்துல நிற்க முடியாது. காரணம் என்னன்னா அவங்களோட வெயிட்டை அந்த ரெண்டு ஹேண்டு ரெண்டு காலால் வந்து அது வந்து தாங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நீங்கள் கடைசி ரெண்டு பேரும் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம சுபிக்ஷாவும் அரோராவும் கடைசி வரைக்கும் நிற்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருந்திருக்கு இந்த டாஸ்க் அப்படிங்கிறத பார்த்துங்க. ஸோ இது ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படிங்கும்போது ஓகே தான் பண்ணுறேன், எல்லாருக்குமே அந்த வில் பவர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தெரியல. பட் இருந்தாலும் இதில் வந்து ஒரு சர்ச்சைக்குள்ள ஒரு விஷயம் என்னன்னா வந்து வினோத் அவர்கள் வந்து உண்மையுமே கையை எடுத்தாரா அப்படிங்கிறது தான். இப்போ நான் வந்து பார்த்துட்டேன், நம்ம எபிசோட்லுமே வந்துருச்சு, அது இப்போ லைவ்ல போயிட்டு இருக்கு, லைவ்லுமே பார்த்தோம். பிக் பாஸ் முதல்ல சொல்லும்பொழுது தெளிவாக கையை ரெண்டு கால்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து எடுக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் ஆனால் அசைக்கக்கூடாது. ஸோ அதுலேருந்து இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த கையை வந்து லைட்டாக ரொம்ப எவ்வளோ மைனூட்டாக வாட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சாண்ட்ரா விக்ட் ஆகி போகிறாங்க. சாண்ட்ரா விக்ட் ஆகிறது உண்மையுமே முடியல அவங்களால, அவங்களுக்குலாம் 40+ இயர்ஸ் ஆகிடுச்சு. அவங்க இவ்வளோ நேரம் வந்து அங்கே இருந்ததே வந்து ஒரு பெரிய விஷயம். ரெண்டாவதாக வந்து வினோத் தானே ரெண்டாவது எலிமினேட் ஆனது, கரெக்ட், வினோத் தான். வினோத் வந்து அவரால் முடியாமல் எலிமினேட் ஆகலை. ஆக்சுவலாக வந்து அவர் நின்றுக்கிட்டு இருக்கும்போது இந்த பின்னாடி கட்டை பிடிச்சிட்டு இருக்கும்போது இப்படி எல்லாருமே வந்து அங்கே வந்து இப்படி ஆடி கீழே இப்படி தான் நிற்கிறாங்க, யாருமே நேராக நிற்கல. பிக் பாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி இப்படிலாம் நிற்கும்போது நீங்கள் இன்னும் கம்ஃபர்ட்டாக பண்ணுறீங்க, அப்படி பண்ணி கட்டை உடஞ்சாது அதுக்கு நான் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்படி இருக்கும்போது வினோத்தும் வந்து அவரால் முடியாமல் வந்து எலிமினேட் ஆகலை. உண்மையை சொல்லணும்னா அதுதான். கையை அப்படி நகர்த்தி எடுத்து வராரு, கையை அப்படி நகர்த்தி எடுத்துட்டு வரும்பொழுது அதுலேருந்து விலகுச்சா இல்லையா என்னங்கிறது பார்த்துக்கிட்டு மக்கள் உங்களுக்கே தெரியும். விலகுச்சுன்னா ஆமாம் விலகுச்சு தான், கை லைட்டாக வந்துருச்சு, கட்டையிலேருந்து லைட்டாக கை வந்துருச்சு. விஜய் இது பிக் பாஸ் வந்து இதை முன்னாடி சொல்லும்பொழுது தெளிவாக வந்து நீங்கள் கையை அசைக்கக்கூடாது, அதுலேருந்து நீங்கள் வந்து வெளியில் வரக்கூடாது. அவர் எனக்கு தெரிஞ்சு இது எப்படி சொல்கிறதுனா வச்சுக்கலாங்க, அவர் இப்படி எடுத்து வந்தார், கை அந்த இதுலேருந்து வந்துச்சா, அந்த கட்டையிலேருந்து கை வந்துச்சா என்ன அப்படி வந்து கிளியர் விசிபிளாக பார்க்கும்போது தெரியல. ஒருவேளை வந்து வந்திருக்குமா இல்லையா என்னங்கிறது அப்படி பார்த்தா நல்லா கிளியராக பார்த்தா சரி ஓகே டன். பிக் பாஸ் தான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு, அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து கையை எடுத்துருப்பாரு அப்படி தான் நினைக்கிறேன். வினோத் வந்து விளக்கட்டை ஊற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது வந்து சபரி, இருந்தாலும் வினோத் வந்து ஒரு 45 மினிட்ஸ் தாக்கு பிடிச்சார்ல, அது வந்து ஒரு பெரிய சம்பவம் தான் நண்பர்களே. ஸோ அதுக்கப்புறமா வந்து சபரி பொறுத்த வரைக்கும் வினோத் மாதிரி தான் சபரி. ஆனால் வினோத் வந்து ஃபிட்டாக இருக்கக்கூடிய ஆள், அவர் வந்து ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால தான் வந்து உண்மையுமே இதில் வந்து தோத்தார் அப்படின்னு சொல்லுவேன். சபரி பொறுத்த வரைக்கும் அவனால் உண்மையுமே முடியாதனால தான் அவனும் ரொம்ப நேரம் வந்து தாக்கு பிடிச்சி பார்த்தான், கையை எழுத்து பார்த்தா, என்னென்னமோ பண்ணி பார்த்தா. சேம் லைக் வினோத் எந்த பேட்டர்ல அவுட் ஆனாரோ சேம் லைக் அதே பேட்டர்ல தான் கையை எடுத்துட்டு வரும்போது அதே மாதிரி தான் வந்து நம்ம சபரி அவர்களும் அவுட் ஆனாங்க. அவனும் வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து தாக்கு பிடிச்சான். இப்போ விக்ரம் மட்டும் தான் இதில் வந்து கிவ் அப் பண்ணது. இதில் விக்ரமும் சாண்ட்ராவும் கிவ் அப் பண்ணாங்க, மற்ற ரெண்டு பேரும் வந்து கேர்லெஸ்ஸால தான் வந்து அவுட் ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் சுபிக்ஷாவோட வெற்றி அப்படிங்கிறது வந்து தாராளமாக வந்து வரவேற்கக்கூடிய விஷயம்தான். இதில் என்னன்னா வந்து இதில் வின்னர் அப்படிங்கிறத விட கடைசியில் லாஸ்ட் 3 பேர் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கே வந்து ஒரு சாதகமான முடிவு தான். ஏன்னா வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு பாயிண்ட், தோக்கிறவங்களுக்கு பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி இல்லை. நீங்கள் ஃபர்ஸ்டே வெளியேறினா கூட அவங்களுக்கு 1 மார்க் கிடைக்குதுல்ல, அது கூட இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா அடுத்த டாஸ்க் வந்து நீங்கள் ஒரு நாள் ஜெயிச்சிங்க அப்படின்னா அந்த 1 மார்க் கூட உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டு சாண்ட்ராலாம் ஃபர்ஸ்ட்டு எவிக்ட் ஆனாங்க அந்த டாஸ்கில். எவிக்ட் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது, அந்த 1 பாயிண்ட் நாளைக்கு அவங்க தான் டிடிஎஃப் வின்னர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. அப்படி இருக்கும்போது அந்த 1 பாயிண்ட் கூட அது கூட ஆட் ஆன் ஆகும்போது இன்னும் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். ரெண்டாவது வந்து அரோரா இருக்காங்க பார்த்தீங்களா, கடைசி வரைக்கும் நின்னாங்க. ஆல்மோஸ்ட் வந்து சுபிக்ஷாவுக்கும் இவங்களுக்கும் வந்து பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லாது, வெற்றியாளர் மட்டும் தான் சுபிக்ஷாவை தவிர ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் டிஃப்ரெண்ட். இப்போ நாளைக்கே வந்து 2 பேர் வந்து இடையில ஒரு 5 இதில் வந்து ஒரு 3 இது இவங்க எடுத்தாங்க, 2 பாயிண்ட் இவங்க எடுத்தாங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த டாஸ்க் வந்து பார்க்கும்போது கடந்த கால சீசன் டாஸ்க் மாதிரி தான், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் தான், சிறப்பாக போயிட்டு இருக்கு. இதில் வந்து இன்றைக்கி வந்து சுபிக்ஷா ஜெயிச்சிருக்காங்க, நாளைக்கு யாருக்கு ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம நியூஸ் வந்துச்சு. சாண்ட்ரா ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க, ஏதோ பால் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதையும் பார்ப்போம். வினோத் உண்மையாலுமே வந்து அதில் வந்து கையை எடுத்தாரா இல்லை அது லைட்டாக பட்டுக்கிட்டு இருந்துச்சா
அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்த வியூஸ் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு விடுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் ஏவி.